கிரைம் பேட்ரோலோட இன்றைய எபிசோடுக்கு நான் உங்க எல்லாரையும் மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். நாம நம்மளோட வாழ்க்கையில சில சமயங்கள்ல சில பிளான்களை பண்ணி வச்சிருப்போம். நாளைக்கு என்ன பண்ணலாம், எந்த வேலையை செஞ்சு முடிக்கலான்னு. வர சண்டே அன்னைக்கு நம்ம ஒருத்தர் போய் பார்த்து அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு, நம்மளோட புது வீட்டை எப்படி கட்டுறது, நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது. ஆனா நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குற்றவாளிகளும் நம்ம பிளானை தடுத்துக்கிட்டே வராங்க. நாம எதிர்காலத்துக்காக நம்ம போட்ட எல்லா பிளானுமே வீணாகிடும். அதனால நம்ம எதிர்கால வாழ்க்கை எல்லாமே கண்டிப்பா வீணா போக வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணு என்கிட்டயே ட்ராமா போடுறாளா? இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, ஆனா இப்போ வரைக்கும் இன்னும் வீட்டுக்கே வரல. அவ வீட்டுக்கு வரட்டும், என்ன பண்றேன்னு பாரு. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ நம்மளோட பொண்ணுங்க. அவ நம்ம பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு இருக்க முடியுமா? நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. அவ ரூமை எப்படி வச்சிருக்கான்னு பார்த்தல. இந்த வாட்ச் எப்படி வந்துச்சு? எனக்கு தெரியாது. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? சரி, இந்த வாட்சை எங்கிருந்து திருடுன? அப்பா, நான் ஒன்றும் வாட்சை திருடிட்டு வரல. உங்க பர்த்டே வரப்போது இல்லப்பா, உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் வாங்கி வச்சிருக்கேன். சரி, சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க. இதுக்காக பணம் எங்கிருந்து வந்தது? நீங்க எனக்கு கொடுத்த பாக்கெட் மணியை நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன்ப்பா. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. அப்பா, நான் எதுவுமே பண்ணலப்பா. கொஞ்ச நாள் பட்டி இருந்தா சரி வரும். நீ முதல்ல வீட்ல இருந்து வெளியே போ. அவன் நம்ம பொண்ணு. சொல்லுங்கம்மா, என்ன பண்றீங்க? இவன் நம்ம குழந்தை இல்ல. அப்பா 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 அப்பா, கதை திறங்கப்பா. அப்பா அப்பா, நான் எதுவும் திருடலப்பா. அப்பா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. அப்பா ப்ளீஸ், நான் எதையும் திருடவே இல்லப்பா. அட மான்சி, நீ எங்கம்மா போற? இல்ல அங்கிள், நான் அப்படியே சும்மா வாக்கிங் போலான்னு வந்தேன். இந்த இடம் கொஞ்சம் தப்பா இருக்கு, கொஞ்ச நேரத்துல இருட்டாயிருமா. சரி வந்து உட்காரு, நான் உன்னை டிராப் பண்றேன். அட யோசனை பண்ணாதம்மா, வந்து உட்காரு. நான் நிதிக்கு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன், அது ஒரு இடுமா. நான் இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அப்புறமா உன்னை ட்ராப் பண்ணேன். ஓகே அங்கிள். ஆனா நிதி ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டாலா என்ன? ஆமாம்மா, நேத்து தான் வந்தா. நீ உள்ள வந்து அவளை பார்த்து பேசுமா. உள்ளவாமா. நிதி இதோ அந்த ரூம்ல தான் இருக்கா. சரி அங்கிள், நான் போய் பேசிட்டு வரேன். அங்கிள், நிதி இங்க இல்லையே. நான் உன்னை பிராங்க் பண்ணமா. பிராங்கா? ஆமா. சாரி, என்னோட பொண்ணு மான்சி. அவள் டியூஷன் போயிட்டு சாயங்காலம் வந்துடுவா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு வரவே இல்லை. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவள் எங்கே போயிருப்பா? ஏதாவது ஐடியா இருக்கா என்ன? சார், அது வந்து அவள் எங்கே போயிருப்பான்னு ஐடியாவே இல்லை சார். அவள் இந்நேரத்துக்கு டியூஷன் விட்டு வந்திருக்கணும், ஆனால் என்னன்னு தெரியல, வரவே இல்லை. நாங்கள் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டு பார்த்தோம், ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். நீங்கள் மான்சியோட மொபைல் நம்பர் கொடுங்க, அப்புறம் அந்த கோச்சிங் சென்டரோட அட்ரஸ் கொடுங்க. சரிங்க சார். One, two, four. ஏமா பார்த்து போக மாட்டியா? அங்கிள், இங்க ரயில் டிக்கெட் கிடைக்குமா? உனக்கு என்னமா வேணும்? இந்த இடத்துல ஒரு குளம் இருந்துச்சுல. குளமா? வாத்து. அந்த குளத்துல வாத்து நீந்திட்டு இருக்குமே. இங்க எதை வாத்து நீந்தல. அங்கிள், இங்க பெரிய பெரிய பில்டிங் இருந்துச்சுல. எந்த பில்டிங்? மரியாதையா அங்க இருந்து போ. போடா. ரொமான்ஸ், சாப்பாடு.
நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா? அங்கிள், என் கையை விடுங்க. என்ன பார்த்தா உனக்கு அங்கிள் மாதிரி தெரியுதா? இங்க பாரு, ஐ எம் சாரி, அழாத. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னை காப்பாத்துங்க. ஏய் இங்க பாரு, நான் உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை கொண்டு போய் விட்டு போறேன். வா, உன் வீடு எங்க இருக்கு? சார், நான் மான்சியோட டியூஷன் டீச்சர் கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, மான்சி டியூஷன் சென்டருக்கு வரவே இல்லையா சார். ஆனா அவளோட பேரண்ட்ஸ் அதை பத்தி எந்த ஒரு விசாரணையுமே பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க சார். அப்படின்னா மான்சியோட பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட பொய் சொல்றாங்களா? மான்சியோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி மான்சிக்கும் மான்சியோட பேரண்ட்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு விசாரிங்க. இன்னொரு விஷயம், மான்சியோட கால் ரெக்கார்ட்ஸை கொஞ்சம் தரவாக செக் பண்ணுங்க. மான்சிக்கும் கண்டிப்பாக யார் கூடயாச்சும் அஃபைர் இருந்திருக்கலாம். அதனால தான் மான்சியோட பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட உண்மையை மறைக்கிறாங்க போல. ஆமா, உங்க வீடு எங்க தான் இருக்கு? என்ன முட்டாளாக்க பாக்குறியா? மரியாதையே கீழே இறங்கு. இறங்குன்னு சொல்றல. இங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, அப்படிதான் சொல்ற. ஒரு நிமிஷம் இங்க வா. உன் வீடு எங்க தான் இருக்கு? இதான் உன் வீடா? என்ன ஒரு நிமிஷம் பாரு. உண்மையை தானே சொல்ற? சரி, உங்க வீட்டுக்கு போ. நீ உள்ள போற வரைக்கும் நான் இங்கிருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். மான்சியோட பேரண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டதால போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லார்கிட்டையும் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ்க்கு மான்சியோட பேரண்ட்ஸ் மேலேயே ஒரு சந்தேகம் இருந்தது. அதே சமயத்துல இன்னொரு போலீஸ் டீம் அவங்க ஒரு மர்மமான கேஸை எடுத்துக்கிட்டாங்க. சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். தற்கொலைக்கு முயற்சி பண்ண ஒரு பொண்ணை காப்பாற்றி அந்த பொண்ணை அவளோட வீட்டில் கொண்டு வந்து விட்டேன் சார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு மறுபடியும் சூசைடுக்கு முயற்சி பண்ணியிருக்கான்னு சொல்கிறார் சார். ஆமாம், என்ன நடந்தது? அந்த பொண்ணு எதுக்காக தற்கொலைக்கு முயற்சி பண்ணா? சார், அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். திடீர்னு எங்கள் ரூமுக்குள்ளே வந்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டா. ஆமாம், நீங்கள் யாரு? ஏமா இங்கே பாரு, என்ன பண்ணுற? அண்ணா இங்கே பாருங்க. உங்களை கொன்னுடுவேன். கீழே போடு, கீழே போடு, கீழே போடு, கீழே போடு. ஒருவேளை அந்த பொண்ணு பக்கத்து வீதியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே அந்த பொண்ணை பார்த்துருக்கியா? இல்லை சார். சார், அந்த பொண்ணோட மனநிலை சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். அவளால் அவளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ பாதிப்பு ஏற்படுமோன்னு தான் சார் நான் பயப்படுறேன். அந்த பொண்ணோட மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம இதை அசால்ட்டாக விடக்கூடாது. இங்கே அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா சிசிடிவியும் போய் நல்லா செக் பண்ணி பாருங்க. அதில் ஃபுட்டேஜ் வாங்கி நல்லா செக் பண்ணி பாருங்க. சார், நான் உன்கிட்ட முதல்ல என்ன சொன்னேன்? சாப்பிட தானே சொன்னேன். அதுக்கப்புறம் மெஹந்தி போடலாம்ல. அம்மா, இது என் ஃப்ரெண்டோட அக்காவோட கல்யாணம். நான் சாப்பிட உட்காந்தேனா மெஹந்தி நான் எப்போ போடுவேன்? இந்த மெஹந்தி போட்டுட்டு உட்காந்தா வயிறு ரொம்பாது. உங்களோட ஆர்வத்தால மீடியாக்கு நியூஸ் போயிடுச்சு. மான்சியோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு. ஆனா இத்தனை நாள் ஆகி கூட யாருமே ஃபோன் பண்ணவே இல்லையே. என் பொண்ணு மான்சி இப்போ எப்படி இருக்காலோ தெரியலையே. சார், இந்த பொண்ணு தான் சார். இந்த பொண்ணு தான் சார் தற்கொலைக்கு முயற்சி பண்ணா சார். சார், மான்சியோட பேரண்ட்ஸ் அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. ஆனா மான்சியோட கேரக்டர் சரியில்லை சார். அவ ஷாப்பிங்ன்ற பேர்ல எல்லா கடைக்குமே போயிட்டு வருவா. அப்புறம் அங்க இருக்கிற எக்ஸ்பென்சிவான பொருள் எடுத்து அவ பேக்ல போட்டுட்டு வந்துருவா. அன்னைக்கு ஒரு நாள் அவ எனக்கு திருடிட்டு வந்த ஒரு கோல்டு பிரேஸ்லெட் எனக்கு கிஃப்டா கொடுத்தா. அந்த கிஃப்டால நான் ரொம்ப அவமானப்பட்டேன் சார். இந்த லேடி இங்க வந்தாங்களா? ஆமாம் சார், இந்த லேடி இங்கே வந்தாங்க. மனநலமா பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தாங்க. அவர் ரொம்பவே வித்தியாசமாக நடந்துக்கிட்டான். அங்கிள், இந்த இந்த பில்டிங்க்கு எப்படி போறது? இந்த பாருமா, நேராக போய் ரைட்டில் போனால் அந்த பில்டிங் பின்னாடி இருக்கு. அந்த பில்டிங்ல இருக்கிறவங்கள பத்தி கேட்டாங்களா? ஆமாம் சார், அந்த பக்கம் தான் போனாங்க. வா போலாம். சுமித் சார். இந்த பக்கம் பாருங்க. இந்த லேடி நீங்க இங்க பாத்தீங்களா? இல்லை மேடம், நான் பார்க்கவே இல்லை. அந்த கடைக்காரன் அந்த லேடி இந்த பக்கமாக தான் போனாங்கன்னு தெளிவாக சொல்கிறான். இதை பாருங்க, நல்லா தேடி பாருங்க. ஏய் நில்லு. ஆமாம் சார், இது உண்மைதான் சார். எங்கள் பொண்ணு மான்சிக்கு
திருடுற பழக்கம் இருந்துச்சு சார். அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவள் ஒரு வாட்சை திருடிட்டு வந்துட்டா சார். அப்படிப்பட்ட பழக்கத்துக்காக நான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சேன் சார். ஆனால் வீட்டு விட்டு போயிடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆனால் அவங்க டியூஷன் போனாங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க சார். நான் உங்ககிட்ட போய் சொன்னேன்னா என் பொண்ணுக்கு திருடுற பழக்கம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி அப்படி சொன்னேன். அவள் திருடுன அந்த வாட்ச் இப்போ எங்கே இருக்கு? அது வீட்டில் தான் சார் இருக்குது. நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த லேடியோட ஃபோட்டோவை சர்க்குலேட் பண்ணுங்க. எந்த லேடியாவது மிஸ்ஸிங் ஆயிருக்காங்களான்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை செக் பண்ணுங்க. இவங்களுடைய மென்டல் அசைன்மெண்ட்டை செக் பண்ணுங்க. அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கலாம். ஓகே சார். ஏய் ஏய் நில்லு. ஏய் எங்கடி போற? ஏய் கதவை தர. மான்சி கதவை தரடி. மான்சி கதவை தர. சொல்றது கேக்குதா இல்லையா? கதவை தர. மான்சி கதவை தரடி. கதவை தர. கத்துறது கேக்குதா இல்லையா? கதவை தர. அடே மான்சி, ஆண்டி என்ன உனக்கு காப்பாத்துங்க என்னாச்சு? ஆண்டி. அங்கிள் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உனக்கு ஆண்டி என்ன காப்பாத்துங்க என்னாச்சுமா? ஆண்டி. எதுவும் ப்ளீஸ் என்ன ஆகாது காப்பாத்துங்க ஆண்டி. கொஞ்சம் அமைதியா இரு. என் கூட வா. ஆண்டி. உனக்கு எதுவும் வேண்டாம் ஆகாது. ஆண்டி. நீ அங்க என் போக கூட வா. வேண்டாம். பயப்படாத. வேண்டாம் வா, வா, ஆண்டி. என்ன விட்டுடுங்க. வா, வா, போலாம். ஆண்டி நான் அட, வர வாம்மா. மாட்டேன். உனக்கு இல்ல, எதுவும் வேண்டாம். ஆகாது. வா. ஆண்டி நான் வர மாட்டேன். வா வா என் கூட வா. அந்த ஆளு என்ன பண்ணிடுவாரு நானும் பாக்குறேன். வா 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 வாமா. இந்த லேடி அவங்க வீட்டை பத்தி உங்ககிட்ட சொன்னாங்கல்ல? ஆமா. அவங்க வேற ஏதாவது முக்கியமான டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை சார், அவங்க வீட்டை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லலை. ஒரு டீ கடைக்கு பக்கத்தில் தான் சார் நான் இவங்களை பார்த்தேன். ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட ரயில்வே ட்ராக் எங்கே இருக்குன்னு தான் கேட்டாங்க. அப்புறம் குளம் பற்றியே கேட்டாங்க. அப்புறம் பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. பில்டிங் பத்தி எதுக்கு கேட்குறாங்கன்னா, பில்டிங் மேலே ஏறி சூசைட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஆனால் ரயில்வே ட்ராக்கு குளத்தை பற்றி எதுக்கு கேட்கணும்? சரி, ஒன்று பண்ணுங்க. உங்ககிட்ட அவங்க வேற ஏதாவது சொன்னாங்களா? சார் இவங்க ஒரு நம்பரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க சார். எந்த நம்பரு? அது வந்து என்னென்னா 1, 2 அந்த மாதிரி. நம்பர், பில்டிங், ரயில்வே ட்ராக், அப்புறம் குளம். இந்த 4க்கும் அந்த லேடிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும்? அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, ஆனால் என்னன்னு தான் தெரியல. இந்த கடையோட ஓனர்கிட்ட நாங்கள் போய் விசாரித்தோம். இந்த வாட்சை யாரும் திருடலையாமே. மான்சி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்தாங்க பில் காப்பி. அப்படின்னா என் பொண்ணு உண்மைதான் சொல்லியிருக்காளா? அப்போ உண்மையா நான் எதுவும் திருடலப்பா. நான் என்னோட பாக்கெட் பண்ணி சேவ் பண்ணி இதை வாங்கியிருக்கேன்ப்பா. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்கள் மான்சியை வீட்டை விட்டு தொடர்ந்தீங்களா இல்லை? சார் தயவு செஞ்சு இவரை தப்பா நினைக்காதீங்க சார். என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக மான்சி உங்கள் மேலே கோவப்பட்டு வேற எங்கேயாச்சும் போயிருக்கணும். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா கண்டிப்பாக இந்நேரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை அவளை கிட்னாப் பண்ணியிருந்தா அந்த கிட்னாப்பர்கிட்ட இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கால் வரும். ஆனால் என்ன சார், உங்களால் எங்களோட பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல வரீங்களா சார்? நான் அப்படி சொல்ல வரல. நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதுக்கு நீங்கள் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்னு எங்களால் சொல்ல முடியாது. அடவா, உன்னால இந்த சூழ்நிலை எப்படி ஹம்மிங் பண்ண முடியுது? எனக்கு என்னோட அப்பா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அவர் இல்லாம என்னால இருக்க கூட முடியாது. நான் எப்பயுமே அவரை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பேன். இங்க பாருங்க, ஒரே ஒரு தடவை என் அப்பா கிட்ட பேச பெர்மிஷன் கொடுங்க. நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன். நான் உங்களோட தேவதையா மாற கூட தயாரா இருக்கேன். நீங்க கொடுத்த சாரியும் நான் கட்டிக்கிறேன். அப்படின்னா சரி, நீ உன் அப்பாட்ட பேசுறதுக்கு நான் பெர்மிஷன் தரேன். அவர் நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்டாருன்னா அவர்கிட்ட நீ என்ன சொல்லணும்னா, என்னோட இளவரசன் கூட, அதாவது என் பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கேன்னு நீ சொல்லணும். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லணும். நீ அப்படி சொன்னா அவர் உன்னை தேடுறதை விட்டுட்டு அந்த மிஸ்ஸிங் கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை அவர் வாபஸ் வாங்கிடுவார். இங்க பாருங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதுவும் அந்த சார் இருக்காரு இல்லையா, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீங்க என்கிட்ட பில்டிங் பத்தியும் ரயில்வே ட்ராக் பத்தியும் குளத்தை பத்தியும் கேட்டீங்க இல்லையா? எதுக்காக கேட்டீங்க? என்ன விஷயத்துக்காக கேட்டீங்க?
சரி நீங்க ஏதோ ஒரு நம்பரை பத்தி சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா, அது என்ன நம்பரு? 1 1 2 2 4 4 அப்புறம் பயப்படாத 1 1 2 4 அதுக்கப்புறமா என்ன நம்பருமா? எதுவா இருந்தாலும் சொல்லு. அழாதீங்க, சொன்ன கேளுங்க. உனக்கு தெரிஞ்சதை எங்க கிட்ட சொல்லு, நாங்க ஒண்ணு எதுவும் பண்ண மாட்டோம், சரியா? மான்சி அவளோட பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ண டைம் பார்க்குறப்போ அந்த டைமில் அந்த நம்பர் சாயா நகர் மொபைல் டவரோட கனெக்ட் ஆகிருந்துச்சு. அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? மான்சி சாயா நகரில் தான் இருப்பாங்கன்னு தெரியுது. ஆனா சார் இது ஒரு ஃபேக் ஐடியோட நம்பர். இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மான்சி அவங்களோட பேரண்ட்ஸுக்கு எதுக்கு ஃபேக் ஐடியிலேருந்து கால் பண்ணணும்? ஒருவேளை மான்சியை யாரும் கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாங்களோ? ஆனா சார் கால் மூலியமா யாரும் பணம் கேட்கலையே. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு கால் பண்ணி அவங்க பணம் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், மான்சியோட பேரண்ட்ஸ் நம்பரை நீங்கள் சர்வைலன்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் இந்த சாயா நகர், இது மான்சியோட வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நம்ம சாயா நகர் போய் அங்கே இருக்க எல்லா வீட்லேயும் சர்ச் பண்ணணும். எஸ் சார். சொல்லுங்க. இந்த பொண்ணோட பேர் மான்சி. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்க பொண்ணு நிதி கூட தான் இந்த பொண்ணு படிச்சா அப்படின்னு இவளோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஆமா சார், மான்சி நிதியோட ஃப்ரெண்டு தான். ஆனா நிதி 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஹாஸ்டல் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் இப்ப கேள்விப்பட்டது என்னன்னா மான்சி காணாம போயிட்டானு. ஆனா நீங்க ஏன் இங்க தேடிட்டு வந்திருக்கீங்க? உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சார், நான் மோகன் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் விஷால் ஷாட்டே பேசுகிறேன். சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்டேஷனில் ஸ்வேதா சிங் அப்படிங்கிற பொண்ணு காணாமல் போயிட்டான்னு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணோம். அது இப்போ வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது. சார், நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவை இப்போ நான் பார்த்தேன். அந்த ஃபோட்டோ ஸ்வேதா சிங்கோட மேட்ச் ஆகுது சார். ஸ்வேதா சிங்கா? ஆமாம் சார். விஜய் பிரகாஷ் சிங்கா? ஆமாம், என் பேர் தான் விஜய். இவங்க உங்களோட ஒய்ஃப் ஜோதி சிங்கா? ஆமாம். நீங்க உங்க பொண்ணு ஸ்வேதா காண போனதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, நாங்க கொடுத்திருந்தோம். ஆனா ஸ்வேதா காணாம போய் இப்ப 10 வருஷத்துக்கு மேல ஆகுதே. நீங்க இப்ப ஏன் வந்து கேக்குறீங்க? உங்க பொண்ணு ஸ்வேதாவை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? என் பொண்ணு உயிரோட இருக்காளா? ஆமா, அவங்க எங்க கஸ்டடியில தான் இருக்காங்க. நீங்க 2 பேரும் கிளம்பி எங்க கூட வாங்க. ஸ்வேதா? ஸ்வேதா, என்னங்க நம்ம பொண்ணு கிடைச்சிட்டாங்க. என்னாச்சு? இவங்க யாருன்னு தெரியலையா? உன் பேரண்ட்ஸுமா? அதாவது உன் அப்பா அம்மா? இல்ல, இவங்க என்னோட அம்மா அப்பா இல்ல.
என்னம்மா சொல்ற? நான் உன் அம்மாமா? ஆமா, இவர் உன்னோட அப்பா. இல்ல, என்னோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கெட்டவங்கன்னு கடவுள் என்கிட்ட சொன்னாரு. அவங்க என்ன கூட்டு போறதுக்கு வரவே இல்லை. கடவுள் உங்ககிட்ட சொன்னாரா என்ன? அந்த கடவுளோட பேர் என்னம்மா? நீங்க ஒரு ஆளை பத்தி தானே சொல்றீங்க. அது அந்த ஆள் யாரு? யார் அந்த கடவுள்? சார், இந்த பொண்ணு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வேதா மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா இவங்களால இவங்க அம்மா அப்பாவை கூட கண்டுபிடிக்க முடியல. அதாவது இவங்க இருந்த வீட்டை சுத்தி நிறைய குளமோ பில்டிங்கோ ட்ராக்கோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் ஜோதி அவங்க வீடு பக்கத்துல பில்டிங் இருக்கு. ஆனா ரயில்வே ட்ராக்கு குளம் எதுவும் இல்லையே. ஆனா அந்த பொண்ணு இது வரைக்கும் அதோட பேரை சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். இவங்க ஏதோ ஒரு கடவுளை பத்தி சொல்றாங்க. சார், மேல இருக்கிற கடவுளை பத்தி சொல்றாங்களா இல்ல கடவுள் பேர் இருக்கிற ஒரு மனுஷனை பத்தி சொல்றாங்களா? அப்படின்னா இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா யாருன்றதையே மறந்துட்டா போல் இருக்கு. ஒருவேளை இவளுக்குன்னு யாரும் இல்லாம கூட இருக்கலாம். மேபி இந்த பொண்ணு ஆசிரமத்துல இருந்து கூட ஓடி வந்திருக்கலாம். சாஷிதா, நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளுங்க. எந்த ஒரு ஆசிரமம் இந்த 3 விஷயங்களுக்குள்ள இருக்குன்றத கவனிங்க. பில்டிங், ரயில்வே ட்ராக், அப்புறம் குளம். அப்படிப்பட்ட ஆசிரமத்தில் அவங்கள பத்தி கேட்டு பாருங்க. சார், அவளுக்கு வேணா நாங்க யாருன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா அவ தான் எங்களோட பொண்ணுன்னு எங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். இந்த பொண்ணு இப்போ மனநல சரியில்லாம இருக்காங்க. ஒருவேளை அவங்க எல்லாத்தையுமே மறந்துருக்கலாம். இங்க பாருங்க, உங்க பொண்ணு காணாம போனப்போ அவங்க இந்த நிலைமையில தான் இருந்தாங்களா? இல்ல சார், நிச்சயமா இல்ல. என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி. அவளோட ஸ்கூல்ல அவ தான் சார் டாப்பர். இந்த பொண்ணு இப்போ உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க போகுது. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. உங்க பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி அவ குழந்தையா இருந்தப்ப நடந்த சம்பவத்தை நீங்க அவளுக்கு ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பா பலன் கிடைக்கும். குட் டன். என்னோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம்மா, ஏன்னா உன்னை வீட்டில் நாங்கள் குட்டான்னு கூப்பிடுவோம், ஸ்கூலில் உன்னை ஸ்வேதான்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா நீங்க தான் என்னோட அம்மா அப்பாவா? ஆமாமா, நாங்க தான் உன்னோட அப்பா அம்மாமா. ஸ்வேதா, நீ ஒரு நம்பரை அடிக்கடி சொல்லிட்டே இருந்தல, 1 2 4. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 1 2 5 4. இந்த 1254 அப்படிங்கிறது எதுக்கான நம்பர்மா? ஒரு வீடு, ஹவுஸ். இந்த ஹவுஸ் எங்கம்மா இருக்கு? அந்த ஹவுஸ் எப்படிமா இருக்கும்? சம்தால இருக்கு. சரிம்மா, இந்த ஹவுஸ் சம்தால இருக்கு. சம்தாக்கு பக்கத்துல பில்டிங் ஏதாவது இருக்கா? குளம் ஏதாவது இருக்கா? பில்டிங் இருக்கு. அப்புறம் ரயிலோட ட்ராக்கும் இருக்கு. ஸ்வேதா, நீ இந்த 3 விஷயங்களை பத்தி மட்டும் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க? எனக்கு எதுவும் தெரியாது. கடவுள் தான் சொன்னாரு. எந்த கடவுள்மா? எந்த கடவுள்? அவர் என்ன சொன்னாரு? அது கடவுள் தான் கிட்ட சொன்னாரு. சார், இந்த சம்தா நகர் பேர்ல ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்கு சார். அதாவது சம்தா பூரி, சம்தா என்க்ளோவ், இந்த மாதிரி இருக்கு. இந்த சம்தா நகர் ரிங் ரோட்ல இருக்கு. அங்க ஒரு குளமும் இருக்கு. அது பக்கத்துல ரயில்வே ட்ராக்கும் இருக்கு. சம்தா நகர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துல துர்கா நகர் இருக்கு. ஸ்வேதா துர்கா நகருக்கு தான் போயிருக்கா. ஆனா ஒரே நிமிஷம் இருங்களேன் சார். அப்படின்னா ஸ்வேதா சம்தா நகர்ல இருக்கிற 1254 வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிருக்கா போல. எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, ஸ்வேதா அங்கிருந்து ஓடி போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கடந்த 10 வருஷமா ஸ்வேதாவை அந்த வீட்டில் அடைச்சி வச்சிருக்கலாம். செக் பண்ணுங்க. சார், சொல்லுங்க சார். சந்தா நகர்ல இருக்கிற ஹவுஸ் நம்பர் 1254. அந்த வீட்டுல மான்சிங்கிற ஒரு பொண்ணு இருந்திருக்கா சார். அந்த பொண்ணு 6 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்கா. என்ன? இந்த பொண்ணோட பேரு மான்சி. இந்த பொண்ணோட ஹவுஸ் நம்பர் 1254ன்னு இருக்கு. உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா? மான்சி. யார் நீங்க?
யாரு? அப்படின்னா உன் கூட மானசியும் இருந்தாளா என்ன? அவ எங்க இருந்தா? ஒரு கடவுள் கிட்ட. நீ அப்புறம் மானசி இல்லாம டீனான்னு ஒரு பொண்ணு இருந்தாளா என்ன? ஆமா, நீ அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வந்த? புஷ் பண்ணு, நல்லா புஷ் பண்ணு. நீ இங்க இருந்தா செத்து போயிருவ. இங்க இருந்து ஓடிடு. நான் ஓடினா என்ன கொன்றுவான். எதுவும் ஆகாது. அவன் உள்ளதான் இருக்கான், உன்னை கவனிக்க மாட்டான். நீ இங்க இருந்து போயிடு. நான் உன்கிட்ட என் வீட்டு அட்ரஸ் சொன்னேன் இல்லையா, அது ஞாபகம் இருக்குல்ல? இங்க சொல்லு. 1 2 5 4 1 2 5 4. உன் வீட்டு பக்கத்தில் பில்டிங் கோலா இருக்கும், அப்புறம் ரயில்வே ட்ராக் இருக்கும். ஆமாக்கா, நீ யார்கிட்டயும் அட்ரஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? நீங்க என் அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் டீனா கூட நான் இருக்கேன். போங்க. எனக்கு பயமா இருக்கு. போங்க போங்கக்கா. சீக்கிரமா வா, இந்த குழந்தைய எங்கேயா தூக்கி போடணும்ல. நீ அந்த கதவை மூடிட்டல. இந்த பாரு, இவங்க இத்தனை வருஷம் அடைஞ்சு கிடந்தனால அவங்க 3 பேருக்கும் தைரியம் இல்லாம போயிடுச்சு. போலாம். ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மான்சி மிஸ்ஸிங் ஆன கேஸ்ல ஒரு ஃபேக் ஐடி இருந்து மான்சியோட அப்பாக்கு கால் பண்ணி பேசியிருக்கா. அப்பா, அந்த கால் எங்க இருந்து வந்தது? லொகேஷனை பார்த்தோம்னா சாய் நகர். இது துர்கா நகர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. துர்கா நகர், அங்கதான் நிக்கில் ஸ்வேதாவை பார்த்திருக்காரு. அண்ணே ஒரு நிமிஷம் கேளுங்க அண்ணே. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சாயா நகர்ல தான் அந்த பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை பண்ணுங்க, ஸ்வேதாவை சாய் நகருக்கு கூட்டிட்டு போங்க. அங்க கூட்டிட்டு போனா அவங்க அந்த சாய் நகர்ல இருக்கிற வீடு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ரைட் சார். மூவ். ஸ்வேதா, அது எந்த வீடு? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுமா. ஞாபகம் வருதா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லேடி பக்கத்தில் இருக்கிற வீட்டில இருந்து ஓடி வரதை பார்த்தேன். அது எந்த வீடு? சார், இந்த வீடு தான் சார். என்னாச்சு ஸ்வேதா? இல்ல என்ன விடுங்க. ஒன்றும் ஆகாது, சரியா? நாங்க இருக்கோம், வாங்க. அங்க போய் பாருங்க. பிரியா, இவங்கள பார்த்துக்கோங்க. சார், இங்க யாருமே இல்லை. ஐ எம் ஷுவர் ஸ்வேதா இங்கிருந்து தப்பிச்சு போன உடனே மற்ற 2 பேரையும் கூட்டிட்டு அவன் இங்கிருந்து போயிட்டு இருக்கான். சார், எனக்கு இந்த ராஜுவை ரொம்ப நாளாவே தெரியும் சார். சார், இந்த வீட்டில் ராஜுவும் அவங்க ஒய்ஃப் சுமித்ராவும் தங்கியிருக்காங்க சார். ஆனால் அவங்க ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாகவே புரியல சார். அவங்க இப்போ எங்க இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா என்ன? சார், நான் ராஜுவை பல தடவை சமயப்பூரில் பார்த்துருக்கேன் சார். அவருக்கு அந்த ஊரில் இன்னொரு வீடும் இருக்குது சார். ஓ, சுமித், ஆமா, இன்னொரு பொண்ணுங்கடா. நான் அவளை கொன்னு சாப்பிட்டுட்டேன். சார், உயிரோட தான் இருக்காங்க. பிரியா, ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. சார், அந்த ஆள் உண்மையிலே இன்னொரு பொண்ணை கொண்டுட்டானா? ஆமா, ராஜுவோட அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த வீடே காலியா இருந்தது. அப்படின்னா அவன் பொண்ணுங்களை கடத்துறதுக்காக அவனோட காரை யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன்.
சசிதா உடனே ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க. சார் சொல்றா. நீ 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்க. நீ அவங்க 3 பேரையுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. ஸ்வேதா கூட சேர்ந்து மான்சி அப்புறம் டீனா அவங்களையும் ரேப் பண்ணியிருக்க. நான் யாரையுமே ரேப் பண்ணல. ஸ்வேதா 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போகும்போது அவளே என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா. அவளா வந்து மாட்டிக்கிட்டதால நான் அவளை பற்றி பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவள் அங்கிருந்து ஓடி போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அந்த மான்சி இருக்காளே, அந்த பொண்ணுங்களை நீ எதுக்காக கடத்திட்டு போன? விபச்சார தொழில் பண்ண வைக்கிறதுக்காகவா? இல்ல மேடம், நாங்க எந்த விபச்சார தொழிலும் பண்ணல. அப்படின்னா நீங்க 2 பேரும் அந்த பொண்ணை எதுக்காக கடத்துனீங்க? உங்களோட மோட்டிவ் தானே? அது ராஜுவோட குருட்டு நம்பிக்கை. அவன் எப்பவுமே தன்னை ஒரு கடவுளா தான் பாப்பான். ஆனா அந்த கடவுள் கொடூரமான வேலையை பண்ணிருக்கானே. அவன் ஒரு கொடூரமானவன் தான். அவனால என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. பெட்ரூம்ல அந்த ஆள் என்ன மிருகத்தை விட மோசமா நடத்தினா மேடம். அவன் எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுட்டே இருந்தான் மேடம். நான் அவனோட பேராசையை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அதனால அவன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 10 பொண்ணுங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். அவன் செக்ஸ் டார்ச்சர்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் மேடம். அதுக்கப்புறமா அவன் ஒவ்வொரு பொண்ணையா கடத்திட்டு வர நீ ஆரம்பிச்சான். எல்லாம் ஒரு பொம்பளையா என்ன? அதுல இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா நீ அந்த ராஜுவை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். ஆனா நீ அதுக்கு பதிலா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்க. பல வருஷமா கொடுமைகளை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் மான்சியும் ஸ்வேதாவும் அவங்க குடும்பத்தோட போய் இணைஞ்சிருக்காங்க. ஆனா டீனா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலி இல்ல. அவளை கிட்னாப் பண்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவளை தத்தெடுத்து வளர்த்த அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருக்காங்க. டீனாவை பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு NGO பொறுப்பேற்றிருக்காங்க. புத்திசாலித்தனமா இருந்த ஒருத்தனாலதான் பல வருஷமா நடந்துட்டு வந்த அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம தொலைஞ்சு போன அந்த 3 பொண்ணுங்களோட குடும்பத்தோட அந்த பொண்ணுங்க போய் சேர்றதுக்கு அவர் ஒரு நல்ல வழியை காட்டினாரு. ஆனா இந்த சமூகத்துல நல்லவங்க இருந்தாலும் ராஜு, சுமித்ரா மாதிரியான ஓநாய்களும் இந்த சமுதாயத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க அப்பாவி மக்களை பயன்படுத்திக்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க தப்பான எண்ணத்தினால அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட பொண்ணுங்களை கொடூரமா தாக்குனதால மாட்டிக்கிட்டு இப்ப அவங்க ஜெயில இருக்காங்க. நான் அனுப் சோனி உங்க கிட்ட இருந்து இப்ப விடைபெறுகிறேன். நான் கிரைம் பேட்ரோல் அலர்ட் 19 எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, பாதுகாப்பாவும் இருங்க, பத்திரமாவும் இருங்க. அப்புறம் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டை நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.